சண்டே உங்களுக்கு ஹாலிடேவே கிடையாது. இவர் மட்டும் இல்லைனா வாரத்துல 7 நாளுமே ஸ்கூல் காலேஜ் ஒர்க் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு லீவே கிடையாது. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் எல்லாமே வாரத்துல 7 நாளுமே வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கூட டைம் கொடுக்கல, ஒரு நாள் கூட லீவும் கொடுக்கல. பட் ஆனா என்னன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு மட்டும் ஒரு நாள் சண்டே வந்து ஒரு ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த டைம்ல சர்ச்சுக்கு போகலாம் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது இந்தியன்ஸ்க்கு வந்து கிடையாது, பிரிட்டிஷர்ஸ்க்கு மட்டும்தான். பிரிட்டிஷர்ஸ்க்கு மட்டுமே ஹாலிடே அந்த ஒரு நாள் கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியன்ஸுமே எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. 1883 அந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாத்தீங்களா, இவருடைய நேம் பார்த்தோம்னா நாராயண் மேஹாஜி லோகேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு தமிழ் சங்க தலைவரா இருக்காரு. தலைமையில அந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது 1883. பட் எவ்வளவுதான் வந்து அவங்க போராடி பார்த்துமே பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஹாலிடே இந்தியன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு 7 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா கரெக்டா ஜூன் 10, 1890 தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஓகே இந்தியன்ஸ்மே வந்து சண்டேவா ஹாலிடேவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இதுக்கு அப்புறமா தான் வந்து சண்டே வந்து ஹாலிடேவா நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே கொண்டாடுறோம். சரி, ஓகே பிரிட்டிஷர்ஸ் தான் எப்போ காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இன்னமும் நம்ம ஏன் சண்டேவை ஸ்பெசிஃபிக்கா ஹாலிடேவா கொண்டாடுறோம், வேற டேவே கிடையாதா நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே பீப்புள் என்ன வந்து கொண்டாடிட்டாங்கன்னா ஒரு சண்டேனா ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ அது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா அலாட் பண்ணி அவங்க பழக்கப்பட்டதுனால இதுக்கப்புறம் ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஹேபிட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஓகே அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் நமக்கு வந்து சண்டே ஹாலிடேவா கொண்டாடும்.